ஓம்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர். ஸ்ரீதர் ஸ்டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது மற்ற பக்தர்களுக்கும் உதவும். ஓம் நமோ வெங்கடேசாயா. ஏழுமலையானின் தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற கோடிக்கணக்கான பக்தர்கள்ல நீங்களும் ஒருத்தர்னா உங்க எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். உங்க திருமண பயணத்தை இன்னும் சிறப்பா திட்டமிட உதவுறதுக்காகவே இந்த தொகுப்பு. வாங்க முழு விவரங்களையும் பார்க்கலாம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, வரப்போற மே மாசத்துக்கான ஆர்ஜித சேவை டிக்கெட் புக்கிங் பத்தின ரொம்ப முக்கியமான அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. அதை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேத்து, அதாவது February 19, 2026ல திருமலையில தரிசன நிலவரம் எப்படி இருந்துச்சுங்கிற முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும். சரி, நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோன்னு ஒரு சின்னதா பாத்திரலாம். முதல்ல மே மாச சேவை புக்கிங் அறிவிப்பு, அப்புறம் கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவையோட சிறப்புகள், மத்த முக்கியமான சேவைகள் என்னென்ன இருக்கு, கடைசியா நேற்றைய தரிசன நிலவரம். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி வாங்க, நேரத்தை வீணடிக்காம முதல் பகுதிக்குள்ள போயிடலாம். நீங்க திருமலைக்கு போகணும்னு திட்டம் வச்சிருந்தீங்கன்னா இந்த தகவலை கொஞ்சம் கவனமா கேளுங்க. மே மாசத்துல சேவைகள்ல கலந்துக்க இது ஒரு அருமையான வாய்ப்பு. தயவு செஞ்சு இந்த தேதி நேரத்தை ஒரு இடத்துல குறிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை மாதிரி நேர்ல கலந்துக்கிற சேவைகளுக்கான புக்கிங் February 21 காலையில சரியா 10 மணிக்கு ஓபன் ஆகுது. ஒருவேளை நேர்ல போக முடியல ஆனா சேவையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே நாள் மதியம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவைகளுக்கு புக் பண்ணிக்கலாம். சோ நேரடி சேவைக்கு காலையில 10 மணி, வர்ச்சுவல் சேவைக்கு மதியம் 3 மணி, இந்த 2 நேரத்தையும் குழப்பிக்காதீங்க. சரி, புக் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு லாகின் ஐடியில இருந்து நீங்க 2 டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ண முடியும். கல்யாண உற்சவத்துக்கு டிக்கெட் 1000 ரூபாய். இதுல 2 பேர் போகலாம். மற்ற சேவைகளுக்கு ஒருத்தருக்கு 500 ரூபாய். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னா, எல்லா பக்தர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க ஒரு தடவை புக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 180 நாளைக்கு, அதாவது 6 மாசத்துக்கு மறுபடியும் புக் பண்ண முடியாது. இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, இந்த சேவைகள்ல கலந்துக்கிட்ட அப்புறம் மூலவர் தரிசனத்துக்கு உங்களை கூட்டம் குறைவா இருக்கிற சுபதம் வழியா அனுப்புவாங்க. இப்ப நாம ஒவ்வொரு சேவையோட மகிமையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். வாங்க. முதல்ல பக்தர்கள் எல்லாருமே மனமுருகி கலந்துக்க ஆசைப்படுற கல்யாண உற்சவம். இது வெறும் சடங்கு இல்லீங்க. பிரபஞ்சத்தோட நாயகன் நாயகியோட திருமணத்தையே நாம கண்ணால பார்க்கிற ஒரு பெரிய பாக்கியம். கல்யாண உற்சவம்னா என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமிக்கும் அவரோட தேவியர்களான ஸ்ரீதேவி, பூதேவி தாயாருக்கும் தினமும் நடக்கிற தெய்வீக திருமணம் தான் இது. உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும், மங்களம் பெருகணும்னு சொல்லி நமக்காகவே இந்த கல்யாணத்தை தினமும் நடத்துறாங்க. அதனாலதான் நம்ம வெங்கடாச்சலபதிக்கு நித்திய கல்யாண சக்கரவர்த்தின்னு ஒரு அழகான பேர் இருக்கு. அதாவது தினமும் கல்யாணம் செஞ்சுக்கிறவர். இப்படி அவர் தினமும் திருமணம் செஞ்சுக்கிறதால இந்த பிரபஞ்சம் முழுக்கும் அன்பும் சந்தோஷமும் செழிப்பும் நிறைஞ்சிருக்குன்னு ஒரு ஐதீகம். இந்த கல்யாணத்துல நாம கலந்துகிட்டா நம்ம குடும்பத்திலையும் எல்லா சுபகாரியங்களும் தடையின்றி நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. சரி, இந்த சேவையில கலந்துக்கிறதுக்கான விவரங்களை பார்க்கலாம். கல்யாண உற்சவம் தினமும் மதியம் 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் கோவிலுக்குள்ள இருக்கிற கல்யாண உற்சவ மண்டபத்துல நடக்கும். ஆனா நீங்க காலையில 10 மணிக்கே அங்க ரிப்போர்ட் பண்ணிடணும். சேவை முடிஞ்சதும் மூலவர் தரிசனம் உண்டு. பிரசாதமா லட்டு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சுவாமியோட பரிசா ஒரு பட்டு அங்கவஸ்திரமும் ஒரு ரவிக்கை துணியும் கொடுப்பாங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது கண்ணுக்கும் மனசுக்கும் அவ்வளவு இதமா இருக்கிற ஊஞ்சல் சேவை. இதுக்கு டோலோற்சவம்னு இன்னொரு பேர் இருக்கு. கண்ணாடி மாளிகையில நம்ம பெருமாள் தாயாரோட ஊஞ்சல்ல ஆடுற அழக பார்க்கறதே ஒரு தனி அனுபவம். ஊஞ்சல் சேவைனா வேத மந்திரங்கள் ஒரு பக்கம் முழங்க, மங்களகரமான வாத்தியங்கள் இன்னொரு பக்கம் ஒலிக்க, நடுவுல நம்ம மலையப்ப சுவாமி அவரோட தேவியர்களோட ஊஞ்சல்ல மென்மையா ஆடிட்டு இருப்பாரு. அன்னமாச்சாரியாரோட கீர்த்தனைகளை இசைக்க அந்த ஊஞ்சல் ஆடுற அழக பார்க்கும்போது நம்ம மனசுல இருக்கிற கவலையெல்லாம் பறந்து போயிடும். இந்த சேவையோட ஹைலைட்டே அது நடக்கிற இடம்தான் ஐனா மஹால், அதாவது கண்ணாடி மண்டபம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மண்டபம் முழுக்க 4 பக்கமும் கண்ணாடிகள் பதிச்சிருப்பாங்க. ஊஞ்சல்ல சுவாமி ஆடும்போது அவரோட உருவம் 1000 கண்ணாடிகள்ல பிரதிபலிக்கும். ஒரு சுவாமியை பார்க்கறதே பாக்கியம். இங்க 1000 ரூபங்களை ஒரே நேரத்துல தரிசிக்கும் போது உண்மையிலேயே மெய்ச்சில் எடுத்து போயிடும். இந்த சேவையில கலந்துக்கிறதுக்கான விவரங்கள் இதோ. இது மதியம் 1:30 மணிலிருந்து 2:30 மணி வரைக்கும் ஐனா மஹால்ல நடக்கும். பக்தர்கள் காலையில 11 மணிக்கெல்லாம் சுபதம் நுழைவாயில்ல ரிப்போர்ட் பண்ணணும். இதுக்கான கட்டணம் ஒருத்தருக்கு 500 ரூபாய். இந்த சேவை முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு மூலவர் தரிசனம் உண்டு. கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவையை தவிர இன்னும் 2 ரொம்ப விசேஷமான சேவைகளும் இருக்கு. ஒன்னு ஆர்ஜித பிரம்மோற்சவம், இன்னொன்னு சகஸ்ர தீபாலங்கார சேவை.
ரெண்டுமே பார்க்க திகட்டாத தெய்வீக அனுபவங்கள். இந்த 2 சேவையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆர்ஜித பிரம்மோற்சவம்ங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற பிரம்மாண்டமான பிரம்மோற்சவத்தோட ஒரு மினி வெர்ஷன் மாதிரி. இது மதியம் 2 மணிக்கு நடக்கும். இதுல சேஷ, கருட, ஹர்மந்த வாகனங்கள்ல சுவாமி எழுந்தருள்வார். இன்னொரு பக்கம் சஹஸ்ர தீபாலங்கார சேவை. அடட, சாயங்காலம் 5:30 மணிக்கு 1000 நெய் விளக்குகளை ஏற்றி அந்த வெளிச்சத்துல சுவாமிக்கு சேவை நடக்கும். அந்த 1000 விளக்குகளோட ஒளி நம்ம மனசுல இருக்கிற அறியாமைங்கிற இருளை நீக்கி ஞானம்ங்கிற ஒளியை கொடுக்கும்னு சொல்வாங்க. சரி, இது வரைக்கும் சேவைகளை பத்தி ரொம்ப விரிவா பார்த்துட்டோம். இப்ப நாம கடைசி பகுதிக்கே வந்துட்டோம். நேத்து, அதாவது பிப்ரவரி 19, 2026ல திருமலையில தரிசன நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன அப்டேட் பார்த்துடலாம் வாங்க. நேற்று ஒரு நாள்ல மட்டும் திருமலையில மொத்தம் 57,682 பக்தர்கள் அந்த ஏழுமலையானரோட திவ்ய தரிசனத்தை பெற்றிருக்காங்க. இது ஒரு சாதாரண நாள்ல இருக்கிற கூட்டம். கோவிந்தா! பக்தர்கள் மனமுருகி தங்களோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றினதுக்காக செலுத்தின உண்டியல் காணிகை மட்டும் எவ்வளோ தெரியுமா? சுமார் 3,65,00,000 ரூபாய். பக்தர்களோட இந்த அர்ப்பணிப்பு உண்மையிலே பிரமிக்க வைக்குது. நேற்றைய நிலவரப்படி டோக்கன் இல்லாத சர்வ தரிசனத்துக்காக வந்த பக்தர்கள் சுமார் 12 மணி நேரம் பொறுமையா காத்திருந்து சுவாமியை தரிசனம் செஞ்சிருக்காங்க. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற 31 அறைகளுமே முழுசா நிரம்பிடுச்சு. இதிலிருந்தே நீங்க கூட்டத்தோட அளவை புரிஞ்சுக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாம் உங்க திருமலை பயணத்தை திட்டமிட ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி திருமலையை பத்தி வேற என்னென்ன புதிய விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கருத்துக்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி. சர்வம் வெங்கடேசார்பணம். ஓம் நமோ வெங்கடேசாயா.